ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் லெவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபூராங்க தான் காட்டுறாங்க. நான் செத்துட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே கதறிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு லார்ட் வென்லியும் அப்புறம் இன்னொருத்தரும் நின்றுட்டு இருக்காரு. இவங்கள பார்த்து தான் பயந்துருப்பாரு போல. வந்தவரும் உனக்காக ஃப்ளவர் எசன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்தேன், அநியமா அப்படி உடைச்சிட்டியே, அடப்போட இனிமேல் ஃப்ளவர் எசன்ஸ் குடிச்சா என்ன குடிக்கலாம் என்ன, நான் தான் எப்படியும் சாக போறேனே. அவரோட ஃப்ரெண்டு மேரேஜ் நிறுத்தத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்தேன். சரி வேணா விடு, நம்மளும் லைட்டா குசியா போயிட்டு நாக்க தொங்க போட்டு என்ன ஐடியான்னு கேட்க, உன்னால இந்த மேரேஜ் நிறுத்த முடியலன்னா அசுரா கிங்க வச்சு நீ நிறுத்திடலாம்ல. அடப்போடா, அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம தாண்டா வேலைக்கு ஆக வைக்கணும். நீ உடனே டீமன் ரிலம் கிளம்பு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தொல்லை கொடு. அசுரா கிங்க இன்னும் டென்ஷன் ஆக்கு. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் பட்டுக்கு அவளை டென்ஷன் பண்ணி ஒரு கோவத்துல அவனை போட்டு தள்ளிட்டானா, நீ எவன்லி லார்டோட வாரிசு, உன் மேல கை வைக்கிற தெரியும் யாருக்கு இருக்கு. அடப்போடா, அவ ஜிமியே அல்வா மாதிரி வெட்டுறாளாம். அதுவும் சரிதான் சொல்லி அவரும் லைட்டா யோசிக்க, அப்பதான் நம்ம ஹீரோவோட ஞாபகம் வருது. டிவைன் லார்ட் இப்ப அங்கதானே இருக்காரு, அவரு கண்டிப்பா உன்னை ப்ராடக்ட் பண்ணுவாரு, நீ தைரியமா கிளம்பு. ஃபோராங்கும் இப்போ ஒரு புது தைரியம் வருது. ஆளும் அப்படியே எந்திரிக்கிறாரு. கல்யாணமாயி ஃபர்ஸ்ட் நைட்லயே செத்துட்டாங்கிற அவமானத்தை விட கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணி சாகிறது எனக்கு பெருமைதான ஆள் சொல்ல. இப்ப அப்படியே டீமன் லார்டு ஹெவன்ல இருந்து அவங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு. நீங்க கேட்ட மாதிரி அவரு மோட்டல் வேர்ல்டுக்கெல்லாம் போல, ஆனா நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பத்தி கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. அவங்க ஒரு பக்கம் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க நேரமும் காலமும் எந்த மாதிரி வேலை செய்யும், இந்த இடத்த சுத்தி ஒரு வாக் போறதுக்குள்ள பவர் ரெக்கவர் ஆயிடும் சொன்னாரு. ஆனா இந்த இடம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எதுவுமே தெரியலையே. ஏதாவது கேட்கலான்னு பார்த்தாலும் புரியாத ஏதாவது பதில சொல்லி வாய அடைச்சிருவாரு. இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு ஜிமி இப்ப அப்படியே அந்த பக்கமா போதும். நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்பீட் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. ஹூட்டைன் பயாஸோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரியுமா, இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, அதான் நான் அவங்க கேட்க, நம்மால் லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே அவரு பவரை யூஸ் பண்றாரு. அந்த வெளிச்சத்துல தான் அவங்களுக்கு தெரியுது அவங்கள சுத்தி எத்தனை ஜிமிஸ் சுத்திட்டு இருக்குன்னு. அவங்களே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. இதுங்களா நம்ம இங்க வந்ததுல இருந்து நம்மளதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்மளும் ஆமான்னு சொல்ல. இத பார்க்கும்போது கிரேட் அசுரா கிங்க்கு உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருதான்னு ஆள் கேட்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே அவரை பாக்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இனிமே தப்பி தவறி கூட இந்த போர்ட்டல் பக்கத்துல வந்துடாதீங்க. பேசிட்டு இருக்கிற கேப்ல பின்னாடி வந்த ஒரு ஜிம்மையும் அவர் அப்படியே காலி பண்ண. நம்ம ஹீரோயின் என்னடா நம்ம உயிரை கொடுத்து சண்டை போட்டு கொண்டா, இவர் அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற கேப்லயே அடிக்கிறாரு. நம்மளாம் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு தயாராகுங்கன்னு சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே மின்னல் வேகத்துல அந்த போர்ட்டலை விட்டு இப்ப வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் உங்க பவர் ரெக்கவராக டைம் தேவைப்படுன்னு சொன்னீங்களே, திரும்ப போய் சொன்னீங்களான்னு சொல்லி அப்படியே அவங்க கையை உருவிக்கும். நம்மளும் நம்ம பாய்சன் அரச கண்டிப்பா அந்த போர்ட்டல் அலோவ் பண்ணாது, அதான் நான் வெயிட் பண்ணேன். ஆனா இதுக்கு மேலே அங்க இருக்குது பாதுகாப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நான் அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. இந்த மெத்தட் கொஞ்சம் ஆபத்தானது தான், என்ன லைட்டா பாதிக்கும், ஆனா பிரச்சனை இல்லை, எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினும் அவர் கை கோல்டா இருந்ததை சென்ஸ் பண்றாங்க. தொடர்ந்து 2 நாள் சீல்ஸை திரும்ப ரிகவர் பண்ணிருக்காரு. டீமன் அவரை அட்டாக் பண்ணிருக்கு, ஜிம்மி வர கொண்டு இருக்காரு. இப்ப இந்த பாய்சனையும் ஃபோர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா ஒரு ஏன்ஷியன் கார்டுக்கு கூட இது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா நம்மால் அதை வெளியே தான் காட்டிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நேரா இப்ப கேம்புக்கு தான் வராங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் பதட்டமா இருக்க அவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. லார்டு நீங்க காணாம போய் 5 நாள் ஆகுது. ஜெனரல் சாங் ரொம்பவே பதட்டமா உங்களை தேடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டீமன் லார்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக அவர் கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, நம்ம ஹீரோ நம்ம இப்ப கிளம்புனா அவங்களுக்கு முன்னாடி அங்க போயிடலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அப்ப சரி நான் உடனே கிளம்புறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன அவசரம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நிலைமை கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆள் அப்படியே நடக்க ஆரம்பிக்க. அவரு முகத்தை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் அமைதியா அப்படியே ஒரு பின்னாடியே போறாங்க. இப்ப அவங்க சிட்டிக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. மக்கள்லாம் ரொம்பவே ஆரவாரமா அவங்கள வரவேற்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அசுரா கிங் இது வரைக்கும் எத்தனை பேட்டில் வின் பண்ணிருப்பீங்க, இந்த வரவேற்பெல்லாம் உங்களுக்கு அழுத்து போகலையான்னு கேட்கிறாரு. நான் சண்டை போறதே மக்களுக்காக தான், அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்க்கும் போது தான் நான் பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வரும்னு சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு குட்டி பொண்ணு ஃபிளவர் பேண்ட்லாம் செஞ்சு அதை அப்படியே அவங்களுக்கு மாட்டி விட அவங்களும் அப்படியே சிரிச்ச முகமா உள்ள போறாங்க. இந்த பக்கம் டிமன் லார்டுக்கு ஜெனரல் சாங் கிட்ட இருந்து ஒரு அவசர தகவல் வருது. நம்ம ஹீரோயின் காணாம போன விஷயத்த பத்தி அதுல போட்டிருக்கு. அவங்களும் அவங்க ஆளுங்களை உடனே
கிளம்ப சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே இப்ப அப்படியே அங்க வர அவங்களும் அப்படியே நம்ம ஹீரோவை வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சீலை சரி பண்ற கேப்ல அங்க நடந்த பிரச்சனை அதனாலதான் வர தாமதமாயிடுச்சுன்னு அவங்க கிட்ட சொல்ல நம்ம டிமன் லார்டும் சரின்னு சொல்லி அவங்கள மன்னிச்சு விட்டுடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்க நம்ம லைட்டா நம்ம ஹீரோயினை ஒரு லுக்கு விடுறாரு. அவங்களும் அவங்க ஹேரை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அப்படியே அவரை பாக்குறாங்க. டீமன் லார்டும் உடனே டீமன் ரிலம்க்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே நீங்களே ஹெல்ப் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். நீங்க ஸ்கைபியான் போறத பத்தி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு அவங்க கேட்க நம்மளும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து டீமன் ரிலமை சுத்தி பார்க்கலாமான்னு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இங்க கொஞ்சம் நிலைமை சரியில்லை, இந்த நேரத்துல நீங்க எப்படி? ஆனா நம்மளா அதெல்லாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவங்களும் அப்ப சரி டிவன் லார்டுக்கு பேலஸ்ல ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல நான் அசுரா கிங் மேன்ஷன்ல தங்கிக்கிறேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்கல. டிமன் லார்டும் அசுரா கிங் ஒரு மிலிட்டரி அபிஷியல், அவங்கள பார்க்க நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது, நான் அங்கதான் தங்குவேன் ஆள் சொல்ல நம்ம ஹீரோயின் மாஸ்டர் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டிமன் லார்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தான் அவளுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து அவளை கெடுத்துட்டேன். டிவன் லார்டு தான் இவ்வளவு சொல்றாருல, அவர் அங்கே இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அவங்க சொல்ல நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி அப்படியே லைட்டா திரும்பி பார்த்து இந்த உலக வாழ்க்கையில நம்மளும் சிக்கிடுவோமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம டீமன் லார்டு என்னாச்சு, அவரு உன் மேன்ஷன்ல தங்குறது உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏன்னு தெரியல, ஆனா அவர் அங்க வர வேணாம் தான் எனக்கு தோணுச்சு. டீமன் லார்டு அவரு அந்த மோட்டல் மாதிரி இருக்கிறனாலயா? நம்ம ஹீரோயினும் அப்படியே லைட்டா ஃபீல் ஆயிட்டு அது முடிஞ்சு போன வாழ்க்கை, அதை மறக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஃபுராங்கோட இந்த மேரேஜ்லயும் எனக்கு சம்மந்தம் தான் சொல்றாங்க. டீமன் லார்டுக்கு ஒன்றும் புரியல. இந்த பேட்டிலுக்கு அப்புறம் தான் ஜிம்மியோட உண்மையான பவர்ஸ் என்னங்குது எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜிம்மி சாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு டிவைன் லார்ட் நம்மளை காப்பாத்திட்டாரு, ஆனா அவரால் ஒரு நாளும் நம்மளை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. இதை சரி பண்ண கண்டிப்பா இமோட்டல்ஸோட சப்போர்ட்டும் நமக்கு தேவைங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டிமன் லார்டுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த ஃபுராங் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஓகே தானே அவங்க சொல்றாங்க. அப்படியே நம்ம டீமன் லார்டும் ஆள் அங்க வந்ததுல இருந்து என்னென்ன ஆக்டிவ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்க சென்லி தயவு செஞ்சு உன் முடிவுல இருந்து பின் வாங்கிடாத. அப்படியே அவங்க 1000வது பர்த்டேவும் சீக்கிரமாவே வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் குசியாக நம்ம டீமன் லார்டும் நான் எப்படி அதை மறப்பேன்னு சொல்லிட்டு ஆமா அந்த ஹூட்டன் பயஸ்ல உனக்கு ஏதாவது பாய்சன் அட்டாக் ஆனிச்சா? நம்ம ஹீரோயினும் ஆமா, ஆனா டிவன் லார்டு அதை சரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதை பத்தின்னு கேக்குறாங்க. உன்னை பத்தி தான். அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல டிமன் லார்டும் எதுவும் இல்லைன்னா அது நல்லதுதான். இந்த பக்கம் மோட்டல் வேலை நம்ம ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ண அந்த ட்வின் ஜெனரல்ஸ் தான் காட்டுறாங்க. நான் இப்பதான் டிவன் லார்டை பார்த்துட்டு வரேன். அப்படியே நம்ம லார்டோட மோட்டல் வேல் லவர் மாதிரியே இருந்தாரு. நீ என்னடா சொல்ல வர? அப்ப டிவன் லார்ட் தான் அது நம்ம லார்டுக்காக தான் அவரு டிமன் ரெல்லம் வரைக்கும் வந்திருக்காரா? அன்னைக்கு ஆள் யாருன்னு தெரியாம அவனுங்க வர அவரை வச்சு லைட்டா விளாண்டுருப்பானுங்க. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம கதை காலின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட மேன்ஷன் நம்ம ஃபுராங்கோட தொல்லை தாங்காம நம்ம ஹீரோயினோட மைடு ஒரு கட்டத்துல அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அங்க வர லார்டு ஒரு வழியா வந்துட்டீங்களா? நம்ம மேன்ஷனுக்குள்ள ஒரு ஜிம்மி பூந்துருச்சு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க காலை கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிக்க என்னடான்னு பார்த்தா நம்ம ஃபுராங் வெளியே வராரு. நம்ம ஹீரோயினும் நீ யாரா இங்க என்ன பண்ற? அவங்களும் லார்டு நான் இவனை பத்தி தான் சொன்னேன்னு சொல்ல என்னது லார்டா? அப்பனா இவதான் அசுர கிங்கா? நம்ம ஹீரோயின் அவரு கண்ணுக்கு ஒரு தேவதை மாதிரி தெரியும். இவ்வளவு நாள் அவங்க பேரை கேட்டாலே பயந்துட்டு இருந்த நம்மளும் அப்படியே அவரோட பாடியை காட்டி அவங்கள மயக்க ட்ரை பண்றாரு. ஒரு லேடிஸ் முன்னாடி நீ இப்படிதான் நிப்பியா, இதான் நீ ஹெவன்ல கத்துக்கிட்டு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வர நம்மளும் என்ன மன்னிச்சிருங்க டிவன் லார்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினுக்கும் இப்பதான் விஷயமே புரியுது. அப்பனா இவன் தான் போறாங்க, இவன் ஏன் மனுஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு மட்டும் இவனை இங்க வச்சுக்கணும்னு ஆசையா என்ன? இல்ல டிமன் லார்டோட ஆர்டர். இப்ப அப்படியே உள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம மெய்டும் அடுக்கடுக்க அவரு மேல குற்றத்தை அடுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு மெய்டா இருந்துட்டு என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோயினும் என்னோட மெய்டுக்கு தைரியம் இருக்கு, ஹெவன்ல பொழுது போலனா டிமன் ரெல்லமுக்கு நீ வந்தங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே கேட்க நம்மளும் எதுவுமே பேசாம அவங்கள அப்படியே ரொமான்டிக்கா லுக்கு விட்டுட்டு இருக்காரு. அவங்க கடுப்பாயிட்டு அப்படியே டேபிள்ல ஒரு தட்டு தட்டுறாங்க. அடுத்த செகண்ட் அங்கிருந்த ஒரு ஜாடி அப்படியே உடஞ்சி பீஸ் பீஸ் ஆகி காத்தோட காத்தா கரைஞ்சு போக அவருக்கும் இப்ப திரும்ப அப்படியே டர்ராக ஆரம்பிக்குது. நம்ம நினைச்சது
அது சரிதான், இவ ஒரு சாதாரண பொம்பளையே கிடையாது. நான் ஹெவன்ல இருந்து டிமன் ரிலம்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். இங்க பாய்சனஸ் கேஸ் பரவி இருக்குல்ல, அதான் பியூரிட்டி ஸ்பெல்ல யூஸ் பண்ண சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. பாவம் டிவைன் லார்ட் மட்டும் எவ்வளவு நாளைக்கு இங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. நம்மளும் போதுன்னு சொல்லிட்டு நீ வந்தது ஹெவன்லி இம்மோர்டலுக்கு தெரியுமான்னு கேட்க அவருதான் என்ன அனுப்பி வச்சது. நம்ம ஹீரோயினும் சரி நீ இங்கே இருந்துட்டு போ, என் மைடு இவ்வளவு நாளா எனக்கு எப்படி சர்வ் பண்ணாலோ அதே மாதிரி உனக்கும் சர்வ் பண்ணுவா, அட போங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிட்டு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் போறாங்க, அப்படியே சேரோட சேரா வச்சு லாக் பண்றாங்க. நான் சொன்னது கேட்டுச்சுல, எனக்கு எப்படி சர்வ் பண்றாலோ அதே மாதிரி அதுக்கு கீழேயும் இல்ல அதுக்கு மேலேயும் இல்ல. நம்ம ஹீரோவும் பாய்சனஸ் கேஸை பியூர் பண்ண தானே வந்தேன். சவுத் ஈஸ்ட் கேட்டு கிட்ட கொஞ்சம் பாய்சனஸ் கேஸ் பரவி இருக்கு, அங்க போய் பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுன்னு சொல்ல ஆளும் அப்படியே முழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன, என் கூட சேர்ந்து நீங்களதுக்காக அவரை புள்ளி பண்றீங்க. நம்மளும் புள்ளியா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நிஜமாவன்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப அப்படியே டீமன் லார்டு அவங்க கையில ஒரு புக் மாதிரி ஒண்ணு இருக்கு. அவங்க அப்படியே அதை ஓபன் பண்ண அது அப்படியே ஒரு பாக்ஸா மாறுது. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பேர்ல இது அசுரா சி பேர்ல, நீ பிறக்கும் போதே இது உன்கிட்ட இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல, ஆனா நான் அதை முழுங்கிட்டதால இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அப்பதான் மத்தவங்க பார்வை இது பக்கம் திரும்பாது. இவ்வளவு நாள் இது என்கிட்ட தான் பாதுகாப்பா இருந்துச்சு. இப்ப நீ அந்த மோட்டலுக்காக உன் கல்டிவேஷன்ல பாதி இழந்துட்ட, சிம்மையாலேயோ உனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதான் இது உன்கிட்ட இருந்தா உன்னோட பவர்ஸ் சீக்கிரமா ரீகெயின் ஆகலங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா அவங்க எவ்வளவு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வாரு அதுக்கு நடுவுல பிறந்து நம்ம ஹீரோயின் அவங்களையும் அந்த பெர்லையும் அவங்க டிமன் லார்ட் கிட்ட ஒப்படைச்சதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாது, டிமன் லார்ட் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. என் அம்மாவோட ஞாபகமா இது மட்டும்தான் என்கிட்ட கடைசியா இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்களும் அப்படியே அவங்க பவரை யூஸ் பண்ணி அதை நம்ம ஹீரோயின்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 11 முடியுது. இவ்வளவு காலமா நம்ம ஹீரோ பின்னாடி தான் ஏதோ மிஸ்டரி இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடி அதை விட பெருசா ஏதோ மறைஞ்சிருக்கு போல. அது என்ன டிமன் லார்ட் அப்படி எந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.